சார் இப்போ விஜய் வந்து இப்போ 150 கோடி சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வராருன்னு சொல்லியிருக்காரு. அதே போல மக்களுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அதை எதிர்த்து போராட நிறைய கட்சிகள் தேவை. அதனால விஜய் அரசியலுக்கு வராரு. அவரை வாழ்த்துவோம். விஜய்க்கு தோள் தட்டி கொடுப்போம்னு சொல்லி விஜய ஒரு டைம்ல புகழ்ந்து சீமான் பேசினாரு. அதே சீமான் என்று விஜய கடுமையா விமர்சிக்கிறார் சார். இதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல, இதுல ரொம்ப தட்டையான பார்வை. அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் வந்தே தீரணும் அரசியலுக்கு, அவர் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. ஒரு கேள்வி வைக்கப்படுது, அந்த கேள்விக்கு பதில அதை சொல்றாங்க. அப்ப தொடக்க நிலை விஜயோட கட்சியோட கோட்பாடு கொள்கை எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா தமிழக கட்சி கழகம்னு பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி வர துருத்தாரு. நாம் தமிழக கட்சி எதிர்க்கவோ விமர்சிக்கவோ இல்லை. அண்ணன் சீமான் தொடர்ச்சியா வரவேற்றாங்க, வாழ்த்தினாங்க, அறிக்கைகள் கொடுத்தாங்க, ஊக்கப்படுத்தும் விதமா அறிக்கைகள் கொடுத்தாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நெருக்கடி வந்தா கூட நான் கோல் கொடுப்பேன் அப்படிலாம் பேசினாங்க. அவர் கொள்கை கோட்பாட்டை விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவிக்கிற தருணம் வரைக்கும் நாம் தமிழக கட்சி எதிர்க்கவே இல்லை. நாம கடந்தே போனோம், அவரை வரவேற்று கொண்டே இருந்தோம். ஆனா திமுக தொடக்க நிலையிலேயே திமுகவோட அமைச்சர் பெருமக்கள் நிர்வாகிகள்லாம் எதிர்த்தாங்க. ஆனா நாங்க கேள்வி எழுப்பணும், ஏன் எதுக்குறீங்க, ஒரு கொள்கை கோட்பாடு சொல்லட்டும், அதுக்கு பிறகு பேசிக்கலாம், அதுக்குள்ளே எதுக்குறீங்கன்னு நாங்க விமர்சிச்சோம். அப்புறம் கொள்கை கோட்பாடுன்னு இந்த மேடையில வச்சது ரொம்ப பிழையா இருக்கு, அபத்தமா இருக்கு, தவறா இருக்கு, மக்களை தவறா கொண்டு வரணும்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த அரசியல் குறித்தான எதிர்ப்புணர்வு வருது. அப்ப இந்த எதிர்ப்புங்கிறது ஒரு வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ போட்டியோ பொறாமையோ இல்லை, மாறாக ஒரு தவறான அரசியலால மக்கள் வழிநடத்தப்படக்கூடாதுங்கிற அக்கறையின் பால் வந்ததுதான். அதனால இந்த எதிர்ப்புங்கிறது தத்துவார்த்த ரீதியான ஒரு முரண், கருத்தியல் சண்டை, அரசியல் ரீதியிலான ஒரு எதிர்ப்பு அப்படிதான் பார்க்கக்கூடிய. தனிப்பட்ட முறையில் அவரோட நமக்கு காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ அப்படி எதுவுமே கிடையாது. அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் மிக பிழையா இருக்குது. தமிழ் தேசியம் திராவிடம் இரு கண்கள் அப்படிங்கிறாரு. எப்படி 2 கண்கள் ஆகும் அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட பதில் கிடையாது. அவர் மேடையில சாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் பிளவுவாதம்ங்கிறாரு. சாதி மதங்கிறது பிரித்தாளக்கூடிய இனமொழிங்கிறது ஒரு தேசியனத்தோட முகம். அப்ப அதை எப்படி பிளவுவாதம் சொல்ல முடியும்? மேடையில வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதே மேடையில பகவத்கீதையை வாங்குறாரு. இது எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு அவர் வராம போராடக்கூடியவங்களை அவரோட கட்சிகளுக்கு வர சொல்றாரு. போராட்டங்களை விரும்பாத போராடக்கூடியவங்களை சமூக விரோதின்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகள் கூட இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கல. இது ரொம்ப அபத்தமா இருக்கு. அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு தெளிவான பார்வை இல்லை. இப்ப ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா அவர் திமுகவோட ஊழலை பேசுவாரு, அதிமுக ஊழல பேச மாட்டாரு. இப்ப வாரிசு அரசியல் அப்படின்னா அவர் திமுகவோட வாரிசு அரசியல பேசுவாரு, காங்கிரஸோட வாரிசு அரசியல குடும்ப ஆதிக்கத்தை பேச மாட்டாரு. ஏன் ஒருத்தரை பேச மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது ஆவரட்ட கணக்கு இருக்கு. காவிரி சிக்கல் குறித்து அவர் பேசுவாரா, கச்சத்தீவை மீட்டுடுங்க அப்படின்னு மோடிக்கு கோரிக்கை வைக்கிறவரு, காவிரியில உரிமை நிலைநாட்டுங்க, கர்நாடகா ஆளக்கூடிய ஆட்சியாளர் சித்தராமையாவும் டி கே சிவகுமார் அவங்க சண்டித்தனம் பண்றாங்க, அது வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு பேசுவாருன்னா பேச மாட்டாரு. முதலில மாநாடு போட்டு எல்லாத்தையும் பேசுறவரு, பல விஷயங்களை பேசுறவரு முல்லை பெரியாற்று உரிமை குறித்து ஒரு வார்த்தை பேசலையே. ஏன்னா பேசினா கேரளாவில் ஜனநாயகம் படம் ஓடாது. கவினோட சாதி ஆன கொலைக்கு கடைசி வரைக்கும் வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கலன்னா வாய் திறந்தா பிற்படுத்தப்பட்ட மக்களோட வாக்கள் விழாதுங்கிற ஒரு லாபரட்ட கணக்கு இருக்கு. அப்ப முழுக்க ஒரு கருத்தியல் சார்ந்த அரசியல் இல்ல, கருத்தியல் அரசியல் இல்ல, கள அரசியல் இல்ல, கோட்பாட்டு அரசியல் இல்ல, கொள்கை அரசியல் இல்ல, முழுக்க வாக்கு அரசியல், விளம்பர அரசியல்னா அதுவும் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எடுத்துட்டு போவார்னா எப்படி எதிர்க்க முடியும்? நமக்கு என்னைக்கும் எதிரி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, இவங்க தான் எதிரி. இவங்க உதிரியா இருக்காங்க, கோட்பாடற்ற உதிரியா இருக்காங்க. கொள்கையற்ற அரசியல் பெரும் பாவம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாங்க. அந்த பாவத்தை தான் இங்க இவங்க செய்யறாங்க. அப்ப நாம எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப ஒரு முழக்கத்தை வைக்கிறோம். அப்ப எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்க களத்துல வீழ்த்துவோம், இந்த போலிகளையும் உதிரிகளையும் களத்துக்கு முன்பே வீழ்த்துவோம் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த போலித்தனமான அரசியலை அம்பலப்படுத்த நினைக்கிறோம். அதுக்காக மக்கள் மன்றத்தை தொடர்ச்சியாக விமர்சனத்தை வச்சு கொண்டிருக்கோம். இன்னும் கடுமையாகவும் வைப்போம். அந்த போலி முகத்திலேயே முற்றுமுழுதான் நாங்க அமலப்படுத்துவோம். சார், விஜய் சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி விஜய் சாதாரணமா விமர்சனம் பண்ணாரு. ஆனா விஜய் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு விஜய்க்கு மக்கள் வர கூட்டத்தை பார்த்து அதுக்கு பிறகுதான் சீமான் கடுமையான விஜய்க்கு மக்கள் கூட்டம், அதாவது விஜய்க்கு இல்ல அதெல்லாம் இல்லைங்க. விஜய்க்கு கூட்டம், விஜய் தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை தொடங்காம அவர் திறந்தபடி வாகனத்துல அவர் மதுரைக்கோ திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ எந்த ஒரு போனா கூட்டம் வரும். விஜய் மட்டும் இல்ல, அஜித் போனா கூட்டம் வரும், ரஜினிகாந்த் போனா கூட்டம் வரும், அஜித்குமார் போனா கூட்டம் வரும், சிவகார்த்தியன் போனா கூட்டம் வரும், சூர்யா போனா கூட்டம் வரும். எந்த நடிகர் போனாலும் தமிழ்நாட்டுல கூட்டம் கூடும், இது இயல்பு. அந்த கூட்டம் எல்லாம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா இருக்குமா? அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமாங்கிறதான் கேள்வி.
கமலஹாசன் 2018 மக்கள் நீதி மையம் தொடங்கினப்ப அவர் போராட்டமெல்லாம் கூட்டம், பெரிய அளவுல கூட்டம். கண்டிப்பா. அதுக்கு பிறகு 2018 அன்னைக்கு தொடங்கினவர் 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தல்லாம் கடந்த பிறகு கமலஹாசன் சொன்னாரு, ரசிகர் கூட்டம் வேற, வாக்காளர் வேறன்னாரு. அந்த கல யதார்த்தம் தெரியறதுக்கு 3 தேர்தல் ஆச்சு கமலஹாசனுக்கு. அந்த கல யதார்த்தத்தை 2026 ஒரு தேர்தலே வந்து விஜய் அறிஞ்சு கொள்வார். கூட்டம் கூடுனா கூட்டம் கூடத்தாங்க செய்யும். இன்ஸ்டாகிராம் தளத்துல வந்து அதன் மூலமா ஒரு பிரபலிய தன்மை அடைஞ்சவங்க அவங்க போனா கூட்டம் கூடுது. டிடி வாசன ஒரு தம்பி போறாரு, அவரு கூட்டம் கூடுது. ஜிபி முத்து போறாரு, கூட்டம் கூடுது. சேலத்துக்கு நயன்தாரா வர்றாங்க ஒரு கடை திறப்புக்கு, அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. கேரளாவில் ஒரு வந்து ஒரு நடிகை போறாங்க, கேரளாவில் ஒரு வயது வந்தோருக்கான நடிகை அவங்க போறப்ப பார்த்தா அங்க லட்சக்கணக்கா கூடுறான். ஏன்னா ஒரு திரை கவர்ச்சி இருக்குது. ஒரு தொலைக்காட்சி பற்றிய ஒரு திரைப்படத்துல பார்த்த ஒருத்தர் வந்து நேர்ல வர்றாங்கிறப்ப ஒரு உளவில அவனுக்கு வந்து ஒரு வியப்பா இருக்குது, ஒரு பிரமிப்பா இருக்கு. அவர் நேர்ல பாக்குறோமோ எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப கூட்டம் கூட தான் செய்யும், இது இயல்பான ஒண்ணு. மாறாதுன்னு சொல்ல வரீங்க? 100 விழுக்காடு மாறாதுங்க. அதுல சொற்பமா சில பேர் போடலாமே ஒழிய கூட்டம் எல்லாம் வாக்கா மாறிடும் கணக்கு போட்டாங்கன்னா அப்ப எல்லா நடிகரும் வந்தா கூட்டம் வரும். அப்ப எல்லாருமே இங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்த மண்ணுரிமை போராளிகள், மொழிப்போர் ஈகிகள், அப்புறம் இந்த களத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்கள்லாம் அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அவன் வந்து புறந்தள்ள போடுறான். ஆனா திரைப்படங்கள் நடிச்சதாலேயே வந்து நாடாளுவாங்கன்னா எப்படி இருக்க முடியும்? நல்ல கண்ணுங்கிற ஒரு மகத்தான தலைவர் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இன்னைக்கு பயணிச்சு கொண்டிருக்காரு. 100 ஆண்டை கடந்து அடிமை இந்தியாவில் 7 ஆண்டான செல்ல கடந்து வாடி அவர் வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்து தன்னோட வாழ்க்கையை வந்து இதுக்காக அர்ப்பணிச்சு தேர்தலில் மக்கள் புறக்கணிச்ச பிறகு கூட மக்களுக்காக தொடர்ந்து இயங்கி அவரோட 80வது பிறந்த நாள்ல வந்து இப்ப 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து கட்சி கொடுக்குது. இந்த பணம் எனக்கு அதுக்கு மக்கள் சேவைக்கு பயன்படுதுன்னு திரும்ப கொடுத்துறாரு. அந்த நல்ல கண்ணையா போனா கூட்டம் கூடாது. அதுக்காக நல்ல கண்ணையா விட விஜய் பிரியால பாலம் கல்யாணஸ்வரம்னு ஒரு ஐயா 35 ஆண்டுகளாக வந்து நூலகத்துல பணிபுரிஞ்சு அந்த வர்ற வருமானத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து அவர் ஓய்வூதியம் கொடுத்தப்ப அதையும் மக்களுக்கு கொடுத்து அவருக்கு வந்து அமெரிக்காவில் வந்து 1000 ஆண்டு காலத்துல சிறந்த மனிதன் சொல்லிட்டு 35 கோடியை கொடுத்தப்ப அந்த 35 கோடியே மக்கள் சேவைக்காக குழந்தைகளுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு கொடுத்தப்ப உலகம் பார்த்து வியந்துச்சு. பில் கிளின்டன் வந்து இந்தியாவுக்கு வந்தப்ப நான் பார்க்க விரும்புற மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமையும் ஐயா பாலம் கல்யாணத்துன்னு சொன்னாரு. ஐயா பாலம் கல்யாணத்தை வந்து ஐயா ரஜினிகாந்த் வந்து தன்னோட தந்தையா வந்து தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த பாலம் கல்யாணஸ்வரம் வந்து இன்னைக்கும் சென்னை புத்தக காட்சியில பார்த்தா ஓரத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவர் அந்த சமூகத்துக்கு தெரியாது, யாருனே தெரியாது அவரு. ஆனா இங்க விஜய் போனா கூட்டம் கூட அப்படின்னா நடிகர்னா திரைக்கு வச்ச கூட்டம் கூடத்தான் செய்யும். அதை பெரிய வியப்பெல்லாம் இல்லை. அது கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை, கொள்கை கோட்பாடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடிகர் போனா கூட்டம் கூடும், இது இயல்பு நடக்கிறதான், காலகாலமா நடக்கிறது. ஆந்திராவில் பிரஜாராஜ்யம் கட்சி தொடங்குறப்ப சிரஞ்சீவிக்கு வந்து 13 லட்சம் பேர் கொண்டா சொன்னாங்க. அதிகாரப்பூர்வமா ஊடகங்கள்ல வந்து 10 லட்சம் பேர் கூட்டியிருப்பாங்க அப்படின்னு செய்தி வெளியாச்சு. அந்த பிரஜாராஜ்யம் கட்சி 4 ஆண்டு காலம் கூட தாக்கு பிடிக்க முடியல. என்னாச்சு? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்ஜிஆர் சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு இங்க சிவாஜி கணேசன் எம்ஜிஆரோட கலை விளக்க வாரிசென்று வர்ணிக்கப்பட்ட பாக்யராஜ், அதே போல வந்து சரத்குமார், கார்த்தி, எத்தனை பேர் அவங்களாம் எங்க போனாங்க? எல்லாம் தோத்து போனாங்க. விஜயகாந்த் ஏன் தோத்து போனாரு? கமலஹாசன் ஏன் தோத்து போனாரு? ஏன் 96ல வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வைகோ அறிவிக்கப்படுறாரு. அந்த 94, 95 காலகட்டங்கள்ல வைகோ போடுற கூட்டங்களுக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. வைகோ வெற்றி பெற்றாரா? அதனால கூட்டம் கூடுங்கிறது கூட்டம் கூட தான் செய்யும். அது கூட தான் செய்யும். அவங்க வந்து அதான் விரும்புறாங்க. அவங்க வந்து விஜயால பேசி மக்களை ஈர்க்க முடியாது. அதனால 3 பாயிண்ட்ல 3 இடங்கள்ல பேசி கலைஞ்சு போயிருக்க முடியும். ஆனா பேசி வந்து நம்மளால தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு உணர்ந்துகிட்டு தான் அவர் வந்து அந்த பயணத்தை வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இழுத்து அந்த பயணத்தை பெரிய பணமாக்கி செய்தியா மாத்துறாரு. அவர் நினைச்சிருந்தா வந்து வாகனத்தை விரைவா செலுத்துங்க அப்படின்னு வழியை வந்து ஒழுங்குபடுத்திட்டு 3 இடங்களை பேசிட்டு போயிருக்க முடியும். அவர் திட்டமிட்டே தான் நடத்தினார். ஏன்னா அவரால் வந்து பேசி வந்து கருத்துக்களை விதைச்சு மக்கள் மனதை வந்து வெல்ல முடியாது. அவர் ரோட் ஷோ காட்ட முடியும். அந்த ரோட் ஷோ தான் காட்டிட்டு. ஓகே சார். இப்போ விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அவ்வளோ வாக்குகளுக்கு எதுவும் விஜயோட வருகைங்கிறது விஜய்க்கு தான் பாதிப்பு. அது திரைத்துறையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், அரசியலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். நாம் தமிழர் கட்சி விழக்கூடிய வாக்குங்கிறது தேர்தலில் வெற்றி தோல்வியை பத்தி கணக்கு போடாம மாற்று அரசியல் முழக்கத்துக்காக விழக்கூடிய வாக்குகள். இந்த வாக்குகள் வந்து ஒருபோதும் வந்து சிதறி போக வாய்ப்பு இல்லை. கமலஹாசன் வந்து வந்தாரு. கமலஹாசனோட நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்குகள் தான் பெற்றோம்.
2016 விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் பெற்ற வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குமான வேறுபாடு 1.5க்கு கீழே தான். அப்ப நாம் தமிழர் கட்சி விழக்கூடிய வாக்கு வேற மாதிரி. அது இந்த கோட்பாடற்ற உதிரி குற்றத்தோட வாக்கு இல்லை. நான் களத்தை தொடர்ச்சியா எங்கிறோம், மக்களுக்காக போராடுறோம், மக்களை அரசியல்படுத்துறோம், அணி திரட்டுறோம், ஒரு படையா கட்டுறோம். நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்டது மக்களுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஊடகங்கள் கருத்து வாக்கம் செய்யுது. விஜய் வந்துட்டா அதாயிடுமோ இதாயிடுமோ இவருக்கு சாதாரமோ. தாவேக்கா வந்தா யாருக்கு சேதாரம்ங்கிறாங்க. தாவேக்காவில விஜய்க்கு தான் சேதாரம். 26 தேர்தலுக்கு பிறகு உணர்வு. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் நீங்க ஊடகங்கள் திரும்ப திரும்ப இவ்வளவு விஜயை பத்தி விவாதிக்குது, இவ்வளவு பேசுது. என்றைக்காவது ஊடக சந்திப்பை விஜய் நடத்திருக்கிறாரா? இல்ல சார். கட்சி தொடங்கி 1 ஆண்டு கடந்துச்சே இடத்துல ஏன் நடத்த முடியும்? நரேந்திர மோடி ஊடகங்கள் சந்திக்க மாட்டேங்கிறாரு விமர்சனம் இருக்குது. ஸ்டாலின் சந்திக்கிறாரு. ஸ்டாலின் சந்திக்கிறது கூட ஒரு முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. விஜய் ஒரு புதிய ஆற்றல், புதிய சக்தி அப்படின்னா கத்தி படத்துல அவ்வளவு ஆவேசமா இப்ப ஊடக சந்திப்புல பேசுறாரு, மெர்சல் படத்துல பேசுறாரு, சர்க்கார் படத்துல பேசுறாரு. நிஜத்துல ஒரு முறை பேசுங்களேன், ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அன்னைக்கு அவர் வாகனத்தில் இருக்கிறப்ப ஒளி வாங்கி நிட்டுனா கண்ணாடியை மூடுறாரு. ஏன் பயப்படுறாரு? ஏன்னா ஒரே ஒரு ஊடக சந்திப்புக்கு விஜய் தாக்கு பிடிக்க மாட்டார். ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்ந்தா விஜய் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்கிறது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சிடும். அதனால தப்பிச்சு ஓடுறாரு. அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஒருவேளை அவர் எப்படி வச்சுக்கோமே, ஒருவேளை அவர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு. விஜயகாந்த் போல முதல் தேர்தலே வென்றான்னு வச்சுக்கோங்க வாரத்துக்கு. அப்படி வென்றுட்டா சட்டமன்றத்துக்கு போகணும்ல, சட்டமன்றத்தை போய் பேசணும்ல. சட்டமன்றத்துல வெளிநடப்பு பண்ணா கூட வெளில ஊடக சந்திப்புல பேசணும்ல. அப்பையும் கையில தாள் வச்சுட்டு போவாரா? ஏப்போ அந்த தாள் வச்சுட்டு போவாரா? அப்ப என்ன பண்ணுவாரு? அப்ப இது திரைக்கே வச்சு மூலதனமா வச்சுக்கிட்டு எவ்வளவு வருது பார்ப்போம், வந்தா நம்ம அரசியல் தொடர்ந்து இருக்கலாம், இல்ல ஒண்ணும் வரல அப்படின்னா நம்ம திரைத்துறைக்கு திரும்பிடலாங்கிற அந்த லாப நட்ட கணக்கோட அரசியல் கொண்டு வர்றாரு. இந்த அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்தானது திசை திருப்பக்கூடிய வேலை. அந்த அரசியலை நாங்கள் கடுமையா எதிர்ப்போம். எங்கள் எதிரை திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இருந்தாலும் இந்த குறுக்கு சால் ஓட்டக்கூடிய இந்த திரிபுவாத அரசியல, இந்த போலித்தனமான அரசியலை நாங்கள் அம்பலப்படுத்துவோம்.